நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது திருமாவளவன் மற்றும் இடதுசாரிகள், மையம், அதை தாண்டி தேமுதிக. காங்கிரஸ் கட்சியை விட்டுருங்க, இவ்வளவுமே வலிமையானது. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். காங்கிரஸ் ஒரு காலத்தில் 22% வச்சுருந்தாங்க 76. கழுதை தேர்ந்து கட்டெரும்பா காங்கிரஸ் 13க்கு அப்புறம் 14வது எலெக்ஷனில் 4.5% மட்டும் புருவாங்க. இப்போ அவங்க திமுகலேருந்து கலர்ற மாதிரி இருக்கிறாங்க. இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2ஆம் நிலை கட்சியாக கொண்டு வருவதற்கு முயற்சி அப்படின்னு நான் சொன்னேன். நேற்று முன்தினம் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. திமுகவுடைய திட்டம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை ரீதியான கட்சியாக இருக்கிறது. அதே போன்று பாரதிய ஜனதாவுக்கு எதிராக, ஹிந்துத்துவாவுக்கு எதிராக எல்லோரையும் ஒன்றிணைக்கிறாங்க. இடதுசாரிகள் மற்றும் உண்டானவர்களெல்லாம் ஒன்றிணைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர்கள் ஒன்றிணைப்பதற்கு காரணம், அவர்களின் வாக்கு வங்கி வலிமையானது என்பதை திருமாவளவனுக்கு அவர் புரிந்திருக்கிறார். அதை சொல்ல மறுக்க மாட்டார். எப்படின்னா, என்னதான் ஒரு கம்பெனியில் ஒரு ஊழியர் பணி செய்தாலும் முதலாளி பாராட்ட மாட்டார். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார், அசைன்மெண்ட் எல்லாம் பக்காவாக பண்ணியிருப்பார், ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், 12 மணி நேரம் பண்ணுவார், ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டார். அப்படி நோபல் பர்சனாலிட்டியாக இருப்பார். ஆனாலும் அந்த முதலாளிகளுடைய வாயிலிருந்து அவருக்கு எந்த விதமான பாராட்டும் கிடைக்காது. ஆனால் அவருடைய பணிகளை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்களே தவிர பாராட்டு கிடைக்காது. அது இவருக்கு கொஞ்சம் வலி ஏற்படுத்தும். இவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ்னால் 7:45 மாலை 8 மணி வரைக்கும் நாம் ஒர்க் பண்ணுறோம். 12 மணி நேரத்துக்கு மேலே. கம்பெனியே 7 மணி 6 மணிக்கே முடிஞ்சிருது. எல்லாம் முடித்து வச்சுப்போம். நமக்கு ஒரு சம்பளம் வைத்து சொல்கிறாங்களோ இல்லையோ, ரொம்ப நல்ல வெல்டன் கூட ஒரு முதலாளி நம்மளை சொல்லலையே அப்படிங்கிறது அந்த ஊழியனுக்கு ஒரு விவகாரம். அப்படித்தான் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் மிக முக்கியம், அதுவும் திமுகவுக்கு. அதனால் இந்த முறை சிறுத்தைகளுக்கு இவர்கள் எவ்வளவு கொடுக்க போகிறார்கள்? நமக்கு தெரிந்த அளவில் 10+1 கேட்க போகிறதாக தெரிகிறது. விடுதலை சிறுத்தைகள் 10+1, 10 சட்டமன்ற தொகுதி, ஒரு ராஜ்யசபா தொகுதி. இப்போது 234ல் 10 அப்படின்னா அது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோன்னா 5%க்கும் கீழே. ஒரு 5% வாக்கு திருமாவளவனுக்கு கொடுக்கக்கூடாதா? 5% இடம் கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக கொடுக்கலாம். அவர் ஒரு 5%த்திற்கும் கீழான இடத்தை தான் கேட்கிறார்கள். 10% வாக்குகள் 234ல் 10 என்பது 23 தொகுதிகள். ஆனால் இவர்கள் கேட்பது 24 என்றாலும் 11-12 சீட்டு கொடுக்கணும். ஆனால் திருமாவளவன் கேட்பது 10+1 தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு 8 தொகுதிகளை இந்த முறை ஒதுக்கியிருக்கிறார்கள். ராஜ்யசபா குறித்து எந்த பேச்சும் இல்லை. ஆனால் கேட்டாலும் ராஜ்யசபா பரவாயில்ல, நாங்கள் இதே நின்றுக்கிறோங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் திருமாவளவன் இருக்கிறார் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இந்த முறை ஒருவேளை கலட்டி விடப்பட்டால், ஏன்னா ஜொடேக்கர் 25 எங்களுக்கு போதாதுன்னு இப்போ பேட்டி கொடுத்துட்டார். காங்கிரஸ் கட்சி ஒரு முறை கலட்டி விடப்பட்டால், அந்த கலட்டி விடப்பட்டதின் இடங்களை அவர்கள் முதற்கண் பிரியாரிட்டியாக திருமாவளவனுக்குத்தான் கொடுக்க வேண்டும். ஏனால் 2016 மக்கள் நல கூட்டணியிலிருந்து பயணிப்பவர்கள் திருமாவளவன். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கும் ஒரு குடி தலித் சமூகம். அவர்களின் கட்சி என்று நீங்கள் பார்த்தாலும் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை எல்லா தொகுதிகளிலும் 15, 20, 40, 10, 25 எல்லா இடங்களிலும்
அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு 10 தொகுதியிலே கொடுப்பதில் உனக்கு என்ன சிக்கல்? சிக்கல் ஒன்று இல்லை, ஒன்று செய்யலாம். இன்றும் திமுக ஏன்னா ரிசர்வ் தொகுதியில் ஏன் கொடுக்குறா? ரிசர்வ் தொகுதியும் கொடு, எஞ்சிய தொகுதிகளும் பொது தொகுதிகளும் கொடுத்து அவர்களையும் பொதுக்களத்தில் நாங்கள் சம உரிமை உள்ளவர்கள் என காட்டுவது தான் சாதியை ஒழிப்பதற்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். சாதி ஒழிப்பு என்பது சும்மா பெரியார் படத்தை போட்டு வைக்கிறது இல்லைங்க. சாதி ஒழிப்பு என்பது பொது ஊடகத்தில் வெறுக்கப்பட்ட சமூகத்தை ஒன்றிணைய செய்வது. இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக நீங்கள் காட்டுகிறீர்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் பயங்கரவாதத்தை செய்வதாக ஹிந்துத்துவா ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கி வச்சுருக்காங்க மத்தியில். அது வடநாட்டில் பெரிய அளவில் ஒர்க் அவுட். அந்த ஒர்க் அவுட் பண்ண அதே டயக்ராமை மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் போட்டால் அது செவ்வாய் போச்சு, அது உருப்படலை. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போன்று தலித் வெறுப்புகளை எல்லா சாதிகளிலும், தலித் வெறுப்பு எல்லா மக்களிடத்திலும், ஒரு முக்குளத்தோருக்கு எதிராக, ஒரு நாடாருக்கு எதிராக, ஒரு முதலியார்களுக்கு எதிராக, வன்னியர்களுக்கு எதிராக, கவுண்டர்களுக்கு எதிராக, முத்தரையர்களுக்கு எதிராக, இப்படி எல்லா செட்டியார்களுக்கு எதிராக, எல்லாருக்கும் மேல் தலித் என்றால் வெறுக்கப்பட்ட ஒருவனாக காக்கின்ற போது, அப்படி அல்ல, நாங்கள் அப்படி ஒரு சமூகமும் அல்ல, வரலாற்றில் மிகச்சிறந்த சமூகம், மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட சமூகம், மனித சமூகத்தில் எங்களுக்கு சம உரிமை உண்டு, வெறுக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் உங்களை விட அறிவாளிகள் என்று சொல்வதற்கு இன்றைக்கு ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில். இதுவரைக்கும் யாரும் ஏற்படுத்தி கொடுக்கல. அப்போ அவருக்கு திமுக ஒரு 10 இடங்களை கொடுப்பது, அவருக்கு திமுகவுக்குத்தான் அது கண்ணியம், திமுகவுக்கு லாபம் கிடைக்கின்றது. வெளிப்படையாக நான் சொன்னால் திமுக ஒன்றும் யோக்கியமான சுத்தமான கட்சி கிடையாது. பல ஆயிரம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. 13 அமைச்சர்களின் மீது ஊழல் குற்றச்சாட்டு, ஆட்சியில் பல குளறுபடி இருக்குது. ஆனால் திருமாவளவன்கிட்ட கேட்கின்ற போது அவர் என்று சொன்னார், அநியாயமாக நாங்கள் அநீதிக்கு போக மாட்டோம். அதே சமயம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மிக முக்கியமாக திருமாவளவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட், கொள்கை ரீதியாக நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம், அவர்கள் செய்கிற தவறுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, கொள்கை ரீதியாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆக திமுக தனது அந்த பரிபாலனையில், பங்கீட்டில், பங்கீடுகளில் கொடுக்கின்ற போது குறைந்தபட்சம் 10 தொகுதிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று திருமாவளவன் அவர் எதிர்பார்ப்பதில் நியாயம் இருக்கிறது, எதிர்பார்ப்பதில் ஒரு தகுதியும் இருக்கிறது, எதிர்பார்ப்பதில் ஒரு தரமும் இருக்கிறது. அப்படி கொடுக்கின்ற போது அண்ணாவுடைய பேச்சையும், அண்ணா மட்டுமல்ல பெரியாருடைய பேச்சையும், எல்லாவற்றையும் உலகிற்கு சொல்லும், இறந்து போன மறைந்தவர்கள் வட்டமாக படங்களில் மட்டும் இல்லாமல் செயல்படுத்துகிற ஒரு கட்சியாக திமுக மாறும் கொடுத்தால். ஏனென்று சொன்னால் பொது ஊடகத்தில், பொது சமூகத்தில் கலக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ரிசர்வ் தொகுதியை தாண்டி, ரிசர்வ் தொகுதியில் மட்டுமல்ல, ரிசர்வ் அல்லாத தொகுதிகளிலும் மெஜாரிட்டியாக பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சாதி, ஆதிக்க சாதிகள் இருக்கிற பகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகளை சார்பாக மிகச்சிறந்த ஆளுமைகளை நிறுத்தினால் வரும் காலம் இந்தியாவில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அது தலித்துகள் பொது ஊடகத்தில் எப்படி இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாகவும், பாகிஸ்தானியர்களாகவும், அவர்கள் தேச துரோகிகளாகவும் வட இந்தியாவில் கட்டமைத்து பிரதமர் மோடி அவர்களே 110 இடங்களில் பேசியார் கடந்த நாடாளுமன்றத்தில் என்று அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். அப்படி தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் இருக்கிற வெறுப்பை நீக்கி அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாடமாக அமைய வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 10க்கும் மேற்பட்ட இடங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய பலருடைய பார்வையாக இருக்குது. அந்த பார்வையை நான் உங்கள் கையில் சொல்கிறேன். இது என்னோட கருத்தல்ல, பலருடைய பார்வை, பொது ஊடக பார்வை. ராஜ்யசபாவை கேட்காவிட்டாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 தொகுதிகளில் ரிசர்வ் தொகுதி அல்லாமல் மற்றவற்றிலும் அவரை கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுமதிப்பார்களா
என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.